ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 7 days 7 ரெசிப்பியில் 3வது நாள் தேங்காய் பால் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு உலக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், வீட்டு அரிசி தான். இதை நல்ல தண்ணியில் கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு சின்ன பல்லாரி நீல வாக்கில் நறுக்கினது, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை 2ஐயும் ஆஞ்சி வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் பால் சாதம் ஒரு கிண்ண அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நல்ல நெய்யும் தேங்காய் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கு பிறகு நறுக்கி வச்ச பல்லாரி அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பிறகு இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கரிஞ்சிடாமல் நல்லா அழகாக வதக்கிக்கோங்க. தீயை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது தக்காளி இதெல்லாம் தட்டுப்படாது, நல்லா கரைஞ்சி சூப்பராக இருக்கும். அப்புறமா மல்லி இலை, புதினா இலை அது 2ஐயும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ அளந்து வச்சுருக்கிற தண்ணி 2 கப் ஊற்றிக்கோங்க. அது கூடவே தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. கொதிக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் பொங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் அரிசி போடணும், கொதிச்சா நல்லா இருக்காது. இப்போ அரிசி போட்டுக்குவோம். அரிசி போடுதேன். இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 விசில் விட்டதுக்கு பிறகு தேங்காய் பால் சாதம் ரெடி. சூப்பரான டக்கரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. நல்லா சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதுக்கு காம்பினேஷனாக மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் சாதம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி அயிலை மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன். மாங்காய் எல்லாம் போட்டு நல்ல அயிலை மீன் குழம்பு. கூடவே ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கேன். என்னோடய வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.